கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். இதுதான் மெய். இதுதான் ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு விஷயம். உண்மையாக அதுதான். தீர விசாரிப்பது தான். விசாரிக்கும் இடத்தில்தான் காவல்துறையும் இருக்காங்க. கடந்த வாரம் சென்னையில் நடந்த ஒரு சம்பவம், அந்த சம்பவம் எப்படி ட்விஸ்ட்டாக மாறுது அப்படின்னு என்னென்னா, கடந்த வாரம் பொங்கல் சமயத்தில் அசாமில் இருந்து ஒரு பெண் 2 பிள்ளைகளை கூட்டின்னு வராங்க. அசாமில் இருக்கிற அந்த பெண்ணுடைய கணவர் துபாயில் ஒரு வேலைக்கு போய், கூலி வேலைக்கு, அங்கே ஒரு விபத்தில் இறந்து போய் விடுகிறார். பிழைக்க வழி இல்லை. யார் மூலிமா சென்னையில் அம்பத்தூரில் ஒரு ஃபேக்ட்ரியில் உனக்கு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்பி ஒரு 6 வயது ஆண் மகன், ஒரு 3 வயது பெண் மகனுடன் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே கொஞ்ச நேரம் அப்படியே ஓய்வு எடுத்துக்கிட்டு எப்படி அம்பத்தூர் போகணும்னு தெரியல. அங்கே விசாரிச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு அந்த 6 வயது பையன் காணாமல் போயிடுறான். கூட்டத்தில் எக்கச்சக்கமான கூட்டம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்களா அது தெரியும். ஜேஜேன்னு இருக்கும். ஒரு பண்டிகை காலம் எப்படி இருக்கும். அப்படி எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியல. பதறா, ஓடுறா, ஓடியாரா, குழந்தைய காணன்னு தேட்டரா தேடி ஒரு காவல்துறைக்கிட்ட போய் ஒரு நள்ளிரவில் இது பண்ணும்பொழுது அவங்க எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது செய்தியாக ஒரு விஷயம். விசாரிக்க ஆரம்பித்து இந்த சிசிடிவி கேமராலாம் ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணி அங்கே இங்கே போட்டு கடைசியாக அந்த குழந்தைய ஒரு 5 பெண்கள், அந்த பையன் 6 வயசு பையனை 5 பெண்கள் ஆந்திராவுக்கு போகிற ரயிலில் ஏற்றி செல்கிறார்கள். அதை ஃபாலோ பண்ணி அந்த கேமரா இது பண்ணி ஆந்திராவில் குண்டூர் தாண்டி ஒரு இடத்தில், ஒரு கிராமத்தில் அந்த ஊர் தலைவரை சந்தித்து அந்த ஊர் தலைவர்கிட்ட விஷயத்தை சொல்லி அந்த குழந்தையை போய், அந்த பையனை போய் மீட்டெடுக்கிறாங்க. அந்த 6 பெண்களும் யார், இது செய்தி யார் அப்படின்னா, சென்னை, அப்புறமா பெங்களூரு, திருவனந்தபுரம், கேரளா, இந்த மாதிரியான பகுதியில் போயிட்டு பிச்சை எடுக்கிற பெண்கள். இந்த பையனை பிச்சை எடுக்கிறதுக்காக தான் கடத்தி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய செய்தியாக மாறுது. அவங்கள விசாரிக்கிறதுக்காக சென்னை கூட்டின்னு வராங்க. இது ஒரு முதல் நாள் செய்தி. இதோட எல்லாரும் இது பண்ணாங்க, பரிதாபப்பட்டாங்க. இன்னும் இந்த பிச்சை எடுக்கிறதுக்காக பசங்கள்லாம் கடத்துகிறாங்களா அப்படின்னு. அந்த காலம் நாங்கள் படிக்கிற காலத்துலாம் பள்ளியிடம் விட்டு வரும்பொழுது கும்பலாக போகணுன்னு வாங்க. திடீர்னு எங்கேருந்து ஊர்லேருந்து வந்துட்டாங்க ஒரு கும்பல், பசங்கள்லாம் அட்டாக் பண்ணி தூக்கி போகிறாங்க. அப்புறம் பிச்சை எடுக்கிறத கை காலை முடக்கிடுவாங்க, உடைச்சி போட்டுருவாங்க, இப்படிலாம் பயமுறுத்தி இதெல்லாம் பண்ணது உண்டு. அப்புறம் இந்த மனநலை பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கோயில் ஸ்தலங்கள் உள்ள ஊரில் இருக்கு பாருங்கள், அங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த நார்த்துலேருந்து அதை விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த நாய் கடிச்சு அடித்து ஆட்கள்லாம் பரிதாபம் இல்லை. இப்போ காப்பங்கள்லாம் கொண்டு போயிடுறாங்க. அப்படி கூட சில பேர் நம்ம பார்க்குறோம். இப்படி ஒரு இந்த செய்தியை படித்தோடனே அத்தனை பேருக்கு நான் உட்பட அப்படி பாவீங்களா, என்ன இதெல்லாம் வேலை ஒரு தாய் எவ்வளோ பதப்பதிச்சிருப்பா, என்ன இதுன்னு கொஞ்சம் தீவிரமாக போலீஸ் விசாரிக்கும் பொழுது அந்த கதை அப்படியே வேறு விதமாக மாறுது. இதுதான் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்ற ஒரு அடுத்த செய்தியில் செய்தித்தாளில், ஊடகங்களில் அந்த செய்தி எப்படி இருக்கு. பெண் அசாமிலிருந்து 2 குழந்தைகளோடு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருகிறாள். 6 வயது மகன், 3 வயது பெண் குழந்தை திருன்னு முழிக்கிறா. அம்பத்தூருக்கு எப்படி போகணும்னு தெரியல. தடம் மாறி வழி மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிடுறான். ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறான். எக்மோருக்கு அங்கே போயிடுறான். அந்த பெண்மணி போயிட்டோன்னா அங்கே இருக்கிற 2 இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து அம்பத்தூருக்கு போக முடியாது, நீங்கள் இறங்கின அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே புறநகருக்கான ரயில் இருக்குது, அங்கே போகணும், நாங்கள் அங்கே தான் போகிறோம் வாங்கன்னு சொல்லி கூட்டு போகும்பொழுது அந்த 2 இளைஞர்களும் இந்த பையனை கையில் பிடிச்சின்னு வராங்க. ஒரு கையிலேருந்து போய் ஒரு பையில் பிடிச்சிக்கிட்டு அந்த பசங்க கூட விளையாடிக்கிட்டு, அந்த பையன் கூட விளையாடிக்கிட்டு வராங்க. அந்த பெண்மணி நம்பி வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பெண்மணி கேட்குறா, நீங்கள் எங்கே போகணுன்னா பெங்களூர் போகணும் அப்படிங்கும்போது அந்த பெங்களூர் வண்டியும் அம்பத்தூரில் நிற்கும், உங்களை வேணால் ஏற்றி விட்றோம். சில சமயம் சில வண்டி நிற்காது. முன்னாடி அந்த பொண்ணு எனக்கு புறநகர் ரயிலே காமிச்சு விட்ருங்க, நான் அங்கேயே போய் இறங்கிக்கிறேன்னு சொல்லிடும். சொன்ன உடனே மறுபடியும் இதே போல் கூட்ட நெரிசல் ஜேஜேன்னு இருக்குது. பார்த்தா பையனையும் பிடிச்சின்னு 2 இளைஞரையும் காணோம். தாய் பதறி போகிறா, டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருக்கிற ரயில்வே போலீஸார்கிட்ட போயிட்டு விஷயத்தை அங்கேருந்து இந்த ரோந்து பண்ணியிலேருந்தவங்ககிட்ட சொன்னோடனே அவங்க ஒரு ஃபோன் நம்பர் வாங்கிக்கினேன். அந்த இவங்க ஒரு ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு, நீயும் தேடு பையனை, இங்கே எங்கன்னா தான் இருப்பான், நாங்களும் தேடுறோம், நாங்கள் தேடினா இந்த ஃபோனுக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உனக்கு தகவல் சொல்கிறோம், நீ போய் தேடி, எங்கே ஏதாவது பிள்ளைய கூட்டின்னு வந்துட வேண்டியது, ஒழுங்காக கையில் பிடிச்சின்னு இருக்கிறது கிடையாது, போய் தேடுன்னு ஒரு ஜேஜேன்னு இருக்கிற கூட்டம். லேடி தேடுறா, அலையிறா, திரும்பவும் எக்மோருக்கு போகிறா, எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு. அங்கே தான் தவறி போனதுனால ஒரு சமயம் அங்கே போயிட்டானா பையன்,
இந்த 2 பேர் அங்கே கூட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பதபதப்பாயி அங்கே போனவொடனே இல்லை, ஒரு மிட் நைட்டுக்கு மேலே ஆகிடுது. ராத்திரி பூரா தூங்கவே இல்லை. அந்த சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், அந்த ரோடு, பல்லவன் சாலை, இந்த பகுதியில் ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும் மணலில் வந்து பைத்தியக்காட்சி மாதிரி திரிகிறார். அந்த பக்கம் இந்த பக்கம் போய் அழுது கிழுது. அது திரும்ப எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கே தான் பையனை விட்டு ஒரு சமயம் அவனே வந்துட்டானா என்னன்னு போது அங்கேருந்து ஒரு நல்ல உள்ள ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, அம்மா நீ நேராக இதே எக்மோரில் கமிஷனர் ஆஃபீஸ் எதுன்னு போய் கேளு, மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துக்கு போ, அங்கே போய் நில்லு, விஷயத்தை சொல்லு, கம்ப்ளைண்ட் எடுத்துப்பாங்க, உனக்கு வந்து உன் பையனை கண்டுபிடிச்சிருப்பாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும்னு எப்படி அட்ரஸு கேட்டு போய் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் போய் நின்னவனே இந்த பெண்ணுடைய நல்ல நேரம். அப்போ ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக ஊடகங்கள் அத்தனை ரீடியாக இருந்திருக்காங்க. மீடியாவை பார்த்தோன்னே இந்த லேடி அழ ஆரம்பித்தோன்னே மீடியாக்காரங்க மொத்த பேரும் இன்னமா விசாரிக்க ஆரம்பித்தாங்க. நடந்த சம்பவத்தை சொன்னவொடனே ரைட்டு ஒரு இடம் வந்து நியூஸை போட்டாங்க. ரயில்வே போலீஸாருடைய அலட்சியம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து போட ஆரம்பித்த உடனே ஓகே, உயர் அதிகாரிகளுக்கு தகவல் போகுது, அவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாகுது. இவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுவிடும். ஏன்னா எழுத்துப்பூர்வமாக விசாரணை வாங்கலை, வந்து கடிதம் வாங்கலை, சரி எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் வாங்கலை. இப்போ வாங்கலாம் இல்லை, மீடியாவில் வந்துடுச்சு, தேட அந்த பிள்ளையன்னு போலீஸ் முடக்கி விட்டப்படுது. தேடுறாங்க, வந்து இந்த பெண்மணியும் இதுவாகுது, எல்லாரும் ஆறுதல் படுத்துறாங்க. ஒன்று இதுவாகனா இப்போ தான் வந்து சிசிடிவி கேமரா எடுத்து ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்காக கரெக்டாக ஆய்வு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனை வந்து வாட்ச் பண்ணுறாங்க. வாட்ச் பண்ணும்பொழுது 2 இளைஞர்கள் இந்த பக்கம் ஒரு கை, இந்த பக்கம் ஒரு கையை பிடிச்சின்னு வராங்க. உண்மையாக அவங்களுக்கு கடத்த வந்தவன் கிடையாது, வந்து இந்த பிள்ளைய இந்த பையனை கடத்த வந்தவன் கிடையாது. கூட்டு வந்தவுடனே அவங்க அம்மா வந்து அந்த கூட வந்து அந்த பெண்மணி மிஸ் ஆகிட்டாங்க கூட்டத்தில். இவனுங்கெல்லாம் பார்த்தா பெங்களூர் ட்ரெயின் அப்போ தான் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையனை பார்த்தா ட்ரெயினை விட்டுருவோம், அவனுக்கு என்ன வேலையாக போகிறான்னு தெரியல, அவனுக்கு மேலேயும் தப்பு தான். டக்குன்னு என்ன பண்ணாங்க, வண்டியில் ஏறிட்டானுங்க இந்த பையனை விட்டுட்டு. அவன் எனக்கு மொழி தெரியாது, ஒன்றும் தெரியாது. 6 வயசு பையனுக்கு என்ன தெரியும், வந்து குழந்தை அங்கேயும் இங்கேயும் சுற்றுது. இந்த கேமரா சிசிடிவி கேமராவில் காமிக்கிறாங்க. வந்து இங்கேயும் மிட் நைட்டில் வந்து எழும்பூர் லைன்லேருந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு அந்த பிளாட்ஃபார்ம் போகுது, அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்த பிளாட்ஃபார்ம் வருது, இதுவாகுது. அந்த சமயத்தில் இது மாதிரி இந்த 5 பெண்மணிகள் இருக்காங்க இல்லைங்களா, இவர்கள் பிச்சை யாசகம் எடுப்பவர்கள் தான் வராங்க. வந்து பார்த்து கேட்குறாங்க. கேட்டவுடனே குழந்தை தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, பால் வாங்கி கொடுக்குறாங்க அந்த குழந்தைக்கு. அவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது. பால் வாங்கி கொடுக்குறாங்க. பால் வாங்கி கொடுத்துட்டு போலீஸில் ஒப்படைச்சிருக்கணும். அதில் ஒரு பொண்ணு என்னன்றா, ஒரு பொம்பளை, எனக்கு 2 பொம்பளை குழந்தை பார்த்தா பையன் பார்த்தா அழகாக இருக்கிறா, நான் கொண்டு போய் வளர்க்கட்டுமா அப்படின்போது, என்னவோ போய் யார் பெற்ற குழந்தைன்னு தெரியல, ஏதோ வந்துடுச்சு, இது வளர்த்துக்கலாமான்னு சொல்லி கூட்டு போனது. அங்கேருந்து குண்டூர் தாண்டி ஒரு கிராமத்துக்கு கூட்டு போகிறாங்க. இதுதான் இப்படி திசை மாறுது. போலீஸ் பிடிச்ச பிறகு இந்த தகவல் இப்படி வருது. வந்து தீர விசாரிப்பது மாதிரி இப்போ என்னன்னா, அந்த 5 பெண்கள் மீது வழக்கு இருக்குது. பார்த்தீங்க, பால் வாங்கி கொடுத்தீங்க, அங்கே தான் இருக்காங்க, ரயில்வே போலீஸ் ஒப்படைச்சிருக்கிறேன்ல, ஒப்படைக்கலை. குழந்தை பையன் கிடச்ச மகிழ்ச்சி ஒரு பக்கம், கரெக்டான யார் ஆள் என்ன காரணம்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து இதுக்கான முடிவு வந்தாச்சு. வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை அந்த விஷயத்தை பற்றி ஆராயும் பொழுது அதில் உள்ளே இறங்கி அதனுடைய தீவிரமான ஒரு விசாரணையை கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு இந்த சமீபத்திய இந்த நிகழ்வு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. ஒரு செய்தித்தாளில் படித்த ஒரு சம்பவம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.